ஏய், இந்த பரம இருக்கிற இடம் 10 போலீஸ் ஸ்டேஷனுக்கு சமம். அது புரியாம போலீஸை கூப்பிடுவாங்கிற? கூப்பிடு, நல்லா கூப்பிடு, வரட்டும். பரமா பரமா கோச்சுக்காதப்பா. ம், ஆளுங்க வர்ற மாதிரி தெரியுது, ஏதாவது பண்ணுப்பா. ஓ, நான் ரெடியாக தான் இருக்கேன். எவனா இருந்தாலும் வர சொல்ல. சும்மா அப்படியே பின்னி எடுத்தாரு. பரமா. சாரு காணும். ஏய், ஆ, வந்துடுவாங்களா? இப்போ மட்டும் ரவுடி தேவையா? ஆளுங்க வராங்க, நான் அடிக்கணுமா? ஏய் கேடி, என்ன சார், நீங்க சொன்ன வார்த்தையில கதி கலங்கி மொத்த தூக்கமும் கெட்டு போச்சு சார். என்ன சார் இது? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? சார், நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் சார். கந்து வெட்டி வாங்குறேன், அதை தராத ஆளுங்களை மிரட்டி அது இதுன்னு பணம் பறிக்கிறது என்னமோ உண்மைதான் சார். அதே மாதிரி இளமதிய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி, கொடுத்த பணத்தை கேட்டா அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்களேன்னு தான் முயற்சி பண்ணேன் சார். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஒரே அடியா ஒதுங்கிறேன் சார். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாதீங்க சார். சார், எனக்கு பணம் கூட வேணாம் சார். ஏய், அப்படிலாம் பாதிலாம் விட்டுட்டு போக முடியாது. இப்போ நீ இளமதி வீட்டுக்கு போய் பணம் கொடுக்காததுனால ஒழுங்கா வண்டியில ஏறுன்னு மிரட்டுற. நீ அவளை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்து ஆகணும். சார், சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார், ஆள் கடத்துறதுலாம் ரொம்ப தப்பு சார். ஹேய், இங்க பார், நீ தூக்குனா என்ன ஆகும்? ஐயோ சார், நான் இப்ப கதை சொல்ற நிலைமையில இல்ல சார். ஏய், நீ தூக்குனா உடனடியா அவங்க பயந்து போலீஸ்க்கு சொல்லணுமேன்னு எனக்கு தான் அவங்க கால் பண்ணுவாங்க. நாங்க பக்கத்திலே தான் இருப்பேன். உடனே நாங்க பாஞ்சி வந்து அப்படியே டக்குன்னு காப்பாத்திடுறேன். எப்படி சார், எங்களை எல்லாம் போட்டு அடிச்சுதானே? சார் வேணாம் சார், என்னதெல்லாம் அடி வாங்குற உடம்புல சார். ஐயா, ஏயா புலம்பிட்டே இருக்க? அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், விடு. ஆக மொத்தத்துல நீ அந்த பொண்ணை தூக்குற. இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா சார் சத்தியமா எனக்கு டிவோர்ஸ் தான் சார். இத பார், ஒழுங்கா நான் சொல்றத செய்யற, இல்ல ஊருக்குள்ள இந்த தொழிலை செய்ய முடியாது. ஜாக்கிரதை. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சார், மறந்தே போயிட்டேன் சார். நேரா இளமதி வீட்டுக்கு போனா அங்க இளமதி மட்டும் தான் இருப்பா. அவளை கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் சார் ஞாபகம் வந்துச்சு. அந்த பரம பையன் அங்கேதான் சார் இருக்கான். நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏய், அவன் தான் சரக்கு போட்டு மல்லாந்துட்டான்னு சொன்னீங்களே. சார், நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க சார். அவன் சரக்கு போட்டாதான் சார் பயங்கர அலம்பல் பண்ணுவான். அவனை அடக்கவே முடியாது சார். சார், அவன் மதையான மாதிரி இருப்பான் சார். ஏய், என்ன என் கிட்டி அவனை பத்தி ஓவரா பில்டப் பண்ற? நீ சொன்னதுக்காகவே இப்ப நீ அந்த பரமனை மீறி அவனை நாடு காட்டிட்டு இளமதியை தூக்கிட்டா நீ வரணும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தூக்குனா அவன் அடிப்பான், தூக்கலனா இந்த போலீஸ் அடிப்பாரு. என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலையே. டே சண்முகம், என்னடா சோதனை இது? உனக்கு அந்த சண்முக பெருமாள் தாண்டா வழி காட்டணும். ஏய், இங்க பார், நீ அவளுக்கு கால் பண்ணி வெளியில வர சொல்லு, இல்ல நான் நடக்கிறதே வேற. சரிங்க சார், பண்றேன். ஓ, சண்முகம் கால் பண்றான்ப்பா. ஐயோ, போச்சுமா.
பரமன் இப்படி போதையில விழுந்து கிடக்குறான்னு அவன் ஆளுங்க சொல்லியிருப்பாங்கம்மா. அந்த தைரியத்துல தான் அவன் ஃபோன் பண்றான். அம்மா வேணாம், எடுக்காதம்மா, எடுக்காத. அவனுக்கு எதுக்குப்பா நாம பயப்படணும்? இருங்க, போனை அட்டன் பண்ணி நறுக்குன்னு 4 கேள்வி கேக்குறேன். ஐயோ, ஏய் இளமதி, உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் எல்லாம் கொடுத்தாச்சு. நீ பணத்தை தர மாதிரி எனக்கு தெரியல. இத பார், வாசல்ல போய் என் வண்டி வரும், ஒழுங்கா போய் அந்த வண்டியில ஏறிடு. ஏய், பணத்தை கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்னால ஏற முடியாது. நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். சார் வரமாட்டேன்னு சொல்றான் சார். ஐயோ, ஏதோ சொல்ற போறேன். வண்டி ஏறுன்னு சொன்னா அவ ஏறிடுவாளா? மிரட்டியா? ஏய் இளமதி, நான் என்ன பண்றேன்னு இப்ப நீ பார்க்கணும். இத பார், இன்னும் 5 நிமிஷத்துல வண்டி வரும், அதுல நீ ஏற இல்லன்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவ? வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவியா? வா, வந்து பாரு. நீ எப்பவுமே பார்க்காத இளமதிய பாப்ப. நீ ஒண்ணு பண்ண, உன் ஆளுங்களை அனுப்பி உள்ள இருந்து அவளை தூக்கிட்டு வர சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், சார் சார் அதெல்லாம் சரி வராது சார். யோ, செய்யின்னு சொல்றேன்ல. ஆமா, உன் ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஆளுங்களா? ஒரு 2-3 பேர் இருப்பாங்க சார். சீக்கிரம் அவனுங்களை போக சொல்லு. என்னையா பண்ற? பண்ணியா? பண்றேன் சார். அம்மா, சண்முகத்தோட ஆளுங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்கம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்கண்ணா. டேய், எங்கடா இருக்கீங்க? இளமதி வீட்டு வாசல்ல தானே இருக்கோம். ம், சரி, அந்த பரம என்ன பண்றான்னு பாரு. அண்ணா, அவன் போதையில தானே இருக்கான். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பரம எழுந்திருக்கவே மாட்டான்னு தெரிஞ்சா அப்படியே வீட்டுக்குள்ள பூந்து அந்த இளமதியை தரத்தரம் எழுதிட்டு வெளியே வாங்கடா. என்னண்ணா சொல்ற? டேய், சொன்னதை செய்யுங்கடா. பரமா, 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 எழுந்திரு பரமா, 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 எந்திரி பரமா, எந்திரிப்பா பரமா. பாத்தீங்களாப்பா எப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானா? இக்கட்டான சூழ்நிலையில இப்படி இருக்கானேப்பா. சண்முகம் தான்ப்பா. எடுத்து பேசுமா, இல்லைன்னா வந்துட போறாமா. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் இளமதி, வெளியே ஆளுங்க நிக்கிறாங்க. பரமா, உன் வீட்டு கதவை லாக் பண்ணிட்டா விட்டுருவோன்னு நினைச்சியா? இது பார், ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறு. நீ காசு கொடுத்தா நான் என்ன உனக்கு அடிமையா? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நாளைக்கு காலையில மீடியாவை வர வச்சு பேட்டி கொடுக்கறேன், பாக்குறியா? என்ன இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுது? யோ, பேசியா? ஏய், பணத்தை கேட்டா கொடுக்கல, அப்ப வண்டியில இருந்து ஏறிதானே ஆகணும். உன்னை தூக்குனாதான் உங்க அப்பனுக்கு புத்தி வரும். அப்பதான் எங்கேயாவது போய் பணத்தை பரட்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இத பாரு இளமதி, இன்னும் 5 நிமிஷத்துல நான் வீட்டுக்கிட்டே இருப்பேன்.